தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் நூற்றாண்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார்கள். சரியான திட்டமிடல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு தேவைப்படுகின்ற பல்வேறு கட்டமைப்புகளை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் ஆம்னி பஸ்கள் நிறுத்துவதற்கென்று தனியாக இடம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் வைத்த கோரிக்கையை ஏற்று சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு முறை 111 பஸ்கள் நிறுத்துகின்ற அளவிற்கு இந்த பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கழிப்பறை, குளியல் அறை என்று 14 உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஓட்டுநர்கள் மற்றும் அந்த பேருந்தை சுத்தம் செய்கின்ற கிளீனர்கள் போன்றவர்கள் தங்குவதற்காக 2 கட்டடங்களாக உணவு கூடத்தோடு கூடிய 100 பேர் தங்குகின்ற அளவிற்கு 2 கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கா வண்ணம் நிலத்திலிருந்து உயர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது நிச்சயமாக ஆம்னி பேருந்துகளுக்கு நிறுத்துவதற்கு காலையிலே கிளாம்பாக்கத்துக்கு சென்று அல்லது இரவிலே கிளாம்பாக்கத்துக்கு சென்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு இந்த முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையம் வெகுவாக பயன்பாட்டிற்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மாத இறுதிக்குள் இந்த பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இன்று காலையிலிருந்து துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சார்கர்லா உஷா அவர்களும், துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கினிய அன்சுல் முஸ்தா அவர்களும் இந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த ஆய்வின் தொடர்ச்சியாக வெளிவட்ட சாலை அமைந்திருக்கின்ற பகுதிகளில் சுமார் 63 கிலோமீட்டர் அளவிற்கு 50 மீட்டர் அகலத்திற்கு சுமார் 655 ஏக்கர் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இந்த வெளிவட்ட சாலையில் 4 இடங்களில் உடற்பயிற்சி கூடம், பூங்காக்கள், நடைப்பயிற்சி போன்ற ஸ்டேடியம் உட்பட அனைத்து வசதிகளுடன் கூடிய ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் 4 இடங்களில் அந்த விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டு பணிகள் நடந்து வருகின்றன. அதையும் இன்று காலை ஆய்வினை மேற்கொண்டோம். அதேபோல் ஒரு 10 பிரிவுகளாக இருக்கின்ற சுமார் 53 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தை அரசு பயன்பாடு அல்லது மாற்று பயன்பாட்டிற்கு டெண்டர் விடுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த இடங்களையும் இன்று காலை பார்வையிட்டிருக்கின்றோம். அவுட்டர் ரிங் ரோடில் அமைந்திருக்கின்ற அந்த இடங்களில் HT உயர் அழுத்த மின் கம்பி வடம், அதேபோல் நீர்நிலை பகுதிக்குள் வருகின்ற இடங்கள், இவைகளை தவிர்த்து பயன்பாட்டுக்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட ஏக்கர் பொது பயன்பாட்டிற்கு உகந்த இடங்களாக இருக்கின்றது. அவைகளையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான திட்டமிடல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதையும் வெகு விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எந்தெந்த பகுதிகளை எந்தெந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று அவருடைய அறிவுரையும் ஆலோசனையும் பெற்று அந்த இடங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இன்றைய ஆய்வு மக்கள் பயன்பாட்டிற்கு, மக்கள் பணிகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறது என்பதற்கு இந்த ஆய்வு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவில் போதிய நிதியை அவர்கள் கோரியபடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வழங்கி இருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் முன்னேற்றம் குறித்து துறையினுடைய செயலாளரும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளரும் தென்னக ரயில்வே மேலாளரிடம் தொடர்ந்து அழுத்தத்தை தந்து வருகிறார்கள். அவர்கள் இன்னொரு 3 மாத காலத்திற்குள் முடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பணிகளையும் ஆய்வு செய்து வருகின்றோம். துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு தொடர்ந்து எங்கள் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.